மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் எப்படி போய்கிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இனி வருகின்ற காலகட்டத்துல அவ்வளவு நன்மைகள் நடக்கும். அதுவும் இந்த ஒரு நாள்ல எடுத்த உடனேயே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பிடித்த செயல்களை நீங்க செய்வீங்க. பிடித்த செயல்களையும் பிடித்த சாப்பாடையும் இந்த ஒரு நாள்ல நீங்க சாப்பிடக்கூடிய உணரச் செய்யக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விளங்கும். இந்த ஒரு நாளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு தான் கூறணும். ஏன்னா அந்த வகையில உங்களுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரும். ஆனா இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது செலவழியும். அந்த பணமானது எதற்காக செலவழியும் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளின் படிப்புக்காக நீங்க செலவு செய்வீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்குன்னு நீங்க பணத்தை அந்த அளவுக்கு செலவு செஞ்சிருக்கவே மாட்டீங்க. ஆனா இந்த ஒரு நாள்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க பணத்தை செலவிடுவீங்க. இதனால் நீங்கள் இதுவரை சேர்த்து வைத்த அனைத்து விதமான பணத்தையும் அவங்களுடைய படிப்புக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயம் விளங்கும். ஆனா இதை நினைச்சு நீங்க ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. நம்முடைய குழந்தை படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா நமக்கும் நன்மை தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். ஆனா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு துரோகம் என்னன்னா, நீங்க உயிருக்கு உயிரா இத்தனை நாட்கள் உங்க கூடவே இருந்திருப்பான் ஒரு நண்பன். அவனால் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல தேவையில்லாத பிரச்சனையும் அது மட்டும் இல்லாம உங்களை கைவிட்டு போயிடுவான். அதுவும் உங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும். அந்த கஷ்டமான சூழ்நிலையில கூட இருக்காம உங்களை கழட்டி விட்டுட்டு உங்களை நகர்த்தி விட்டு அவன் கைவிட்டு போயிடுவான். இதனால் நீங்கள் ரொம்பவும் மனசளவுல நோகடிச்சு போயிடுவீங்க. அப்படி நோகடிச்சு இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுடைய காதலியோ இல்லைன்னா உங்களுடைய திருமணம் மனைவியோ அவர்கள் இருவருமே உங்களை அவ்வளவும் சந்தோஷமா வச்சுக்கிடுவாங்க. எவ்வளவுதான் உங்கள் இருவருக்கும் இடையில் சண்டை சச்சரவு வந்தாலும் அவர்கள் இது போன்ற நேரங்கள்ல உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வாங்க. புரிந்து கொண்டு அந்த கவலைகள் எதுவும் உனக்கு இனி வரக்கூடாது. அதான் நான் இருக்கேன்ல அவங்க கூட, இனி நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க மனசு விட்டு உங்ககிட்ட பேசுவாங்க. இதனால் நீங்களும் சரி அப்படின்ட்டு உங்களுடைய மனசை மாத்திக்கிடுவீங்க. அவ்வளவு சந்தோஷமா நீங்களும் நினைச்சு கொள்வீங்க. சார் இந்த மாதிரி ஒரு மனைவி அமைவதெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு நாள்ல நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். அதே போல இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில ரொமான்ஸுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு நாளா இருக்கும். இது காதல் வாழ்க்கையிலும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, அவ்வளவு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல அதுக்கு பஞ்சமே இருக்காது. எனவே அதனையும் நீங்கள் மிகவும் சந்தோஷமா ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஒருவருக்கொருவர் மனசு விட்டு உங்கள் மனதில் இருப்பவற்றை நீங்க கூறுவீங்க. இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நடப்பவை நல்லதாகவும் இருக்கும். ஒரு சில நேரத்துல நடப்பவை உங்களுக்கு இடையூறாகவும் தெரியும். இதனால் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் இந்த ஒரு நாளில் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளும் இருக்கும், அவ்வளவு தீமைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். எனவே எப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிறத தெரிந்து அந்த ஒரு பாதையில் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயமாக இருக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பழைய நினைவுகள் வந்து செல்லும். உங்களுடைய இந்த பிரிந்து போன நண்பர் உங்களுடன் எப்படி இருந்தார், அவங்க கூட எந்த அளவுக்கு நம்ம இருந்தோம், அவனுக்கு நம்ம எவ்வளவோ பண்ணியிருக்கோம், ஆனா இப்படி நம்மளை விட்டு அதுவும் கஷ்டமான சூழ்நிலையில விட்டுட்டு செல்வான்னு ஒருபோதும் நினைக்கல அப்படின்னு நீங்கள் நினைத்து குழப்பமாகி இருப்பீங்க. இந்த ஒரு நாள்ல நீங்க குழப்பமாகி ஒரு கலைச்சலான ஒரு நிலைமைக்கு செல்லக்கூடிய ஒரு நாளா உங்களுக்கு இந்த ஒரு நாளானது உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். இந்த ஒரு நாள்ல நீங்க சொர்க்கம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா சொர்க்கம் அப்படிங்கிறது பூமியில தான் இருக்கு அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு உணர்த்துவார். அப்படிப்பட்ட ஒரு நாளா உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விளங்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். இதனால் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய மனைவியை பத்தி அவ்வளவு பெருமையா நீங்க மற்றவங்ககிட்டையும் கூறுவீங்க. அவங்ககிட்டையும் உங்களுடைய மனைவியை பத்தி தெரிய வைப்பீங்க. அவ்வளவு பெருமையா உங்களுடைய மனைவியை பத்தி நீங்க மற்றவங்ககிட்ட கூறிக்கொண்டே இருப்பீங்க. நீண்ட காலமா சந்திக்காத நண்பரை இந்த ஒரு நாள்ல நீங்க சந்திப்பதற்கான நேரம் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நீங்கள் மிகப்பெரிய அளவுல சந்தோஷப்படுவீங்க. சந்தோஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு நாளாக, அதுவும் உங்களுடைய பழைய நண்பர்களினால உங்களுக்கு நிகழக்கூடியதாக இந்த ஒரு நாளில் நீங்கள் உணர்வீர்கள். இதனால் நீங்க பெரிய அளவுல நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். பழைய நண்பர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, இல்லைன்னா உங்களுடைய ஊருக்கே நீங்க போறீங்க. அங்க ஊர்ல சில நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. அந்த நண்பர்களுக்கு நீங்க ஊருக்கு போகும்போதுக்கு முன்னாடியே நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு கூறிட்டு நீங்க செல்லணும். அப்படி செல்லல அப்படின்னா அந்த நண்பர்களால உங்களுக்கு ஒரு மோசமான நிலையை உங்களை தள்ளி விடுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.
எனவே நீங்கள் எந்த விதமான நண்பர்கள் கிட்ட பேசணும், அவங்கள போய் நேரில் பார்க்க போறீங்க அப்படின்னாலும், அவங்களுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி நான் வாரேன் அப்படிங்கிற தகவலை தெரிவித்துட்டு போங்க. இல்லைன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில சில நேரங்கள்ல மோசமான நிலைமைக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். இது அனைத்தும் மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். இத்தனை நாட்கள் நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க. இவ்வளவோ நஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனா இனி வருகின்ற காலகட்டங்கள் நீங்க நினைத்தது போல உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் அப்படிங்கிறது குவிந்து கொண்டே இருக்கும். இதனால் நீங்க பெரிய அளவுல நீங்க சந்தோஷப்படுவீங்க. சந்தோஷப்படுவது மட்டுமல்லாம நீங்க பெரிய அளவுல நன்மைகளும் உங்களை தேடி வரும். அவ்வளவு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விளங்கும். உங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாள்ல அதிர்ஷ்ட எண்ணா 5ஆம் நம்பரை பயன்படுத்துங்க. கட்டாயம் அந்த 5ஆம் நம்பர் உங்களுக்கு இங்கே பெரிய அளவில் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கும். எங்கு சென்றாலும் இது உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை காப்பாற்றிவிடும். உடல் நலத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் இருக்காது. எப்பொழுதும் போல உடல் நலத்துல சரியான ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல பணப்பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். சின்ன சின்ன பணப்பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். இதனால் நீங்க பெரிய அளவுல நீங்க மனசளவுல சோகப்படுவீங்க. குடும்பத்துல இந்த ஒரு நாள்ல சில நெருக்கடிகள் ஏற்படும். ஏதாவது காசு உங்கள்கிட்ட கேட்பாங்க. இதனால் உங்கள்கிட்ட இந்த பணம் இருக்காது. நீங்களும் செலவு பண்ணியிருப்பீங்க. இதனால் உங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் இடையில், அதுவும் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படும். இதனால் சிறிதளவு கடன் வெளியில் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு ஏற்படும். ஆனால் காதல் விவகாரம் உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. அவ்வளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விளங்கும். எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு அவ்வளவு சந்தோஷங்கள் நிகழக்கூடிய ஒரு நாளா உங்களுக்கு விளங்கும். எனவே இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பிடித்த நபர்களிடம் பிடித்த செயல்களை செய்யுங்கள். கட்டாயம் அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களுக்கும், மீனம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நம் தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. எனவே முடிந்த அளவிற்கு அனைவரிடமும் அன்பாக இருங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்துட்டு மீனம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.